எப்படி கல்யாணம்லாம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுங்கிறாங்களோ, அதே மாரி யுத்த காலங்கள்லாம் எங்க தான்டா முடிவு பண்ணிடுறீங்க? அப்படிங்கிற மாரி தான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. காரணம் என்ன? ஒருத்தர் ரேடார்லயும் இல்லாத பகுதிகள் தான் யுத்த களமா மாறுது. பட்டியல்ல ஒரு 10 பேர வச்சிருந்தா கூட, "நோ, நோ நீ வச்சதெல்லாம் செல்லாதுடா. உன் ரேடார்லாம் குப்படா. டெக்னாலஜி அப்கிரேட் பண்றாங்கிற" மாரி புதுசா ஒரு யுத்த களம் வந்துருது. யாரு நம்ம ரேடாரா? அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம கிட்ட ரேடார்லாம் இல்ல. அன்னை அமெரிக்கா ரேடாரே வேலை செய்ய மாட்டேங்குது இந்த விஷயத்துல. அப்படி எப்படி அர்மேனியா, அஜர்பைஜான் எதிர்பார்க்காம பிள்ளையார் சொல்லிய போட்டாங்களோ, அது அப்படியே கண்டினியூ ஆகி வந்துகிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அதுக்கடுத்து யாரும் எதிர்பார்க்காதது ஊருக்கே தெரிஞ்சது. நமக்கு ரொம்ப தெரிஞ்சது ரஷ்யா, உக்ரைன். அதுக்கடுத்து இஸ்ரேல், காசா. அப்புறம் அப்படியே ஈரான் வரை வந்துக்க வேண்டியதுதான். திடீர்னு இந்தியா, பாகிஸ்தான். சமகாலத்துல நடந்த யுத்தங்கள்ல அது ஒண்ணுதான் நின்னுச்சு. அதனால டக்குன்னு ட்ரம்ப் உள்ள குதிச்சிட்டாரு. நான் தான் நிறுத்தினேன் அப்படின்ட்டாரு. ஏலே போடா, அசர்பைஜான் அர்மேனியா கூட நின்னுச்சு தெரியுமா? சமாதான பேச்சுவார்த்தையில எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, முதுகுல குட்டிட்டாங்க, அப்படிலாம் சண்டைக்கு போனாங்களே அப்படின்னு கேட்டா, அங்க யுத்தம் நின்னுச்சு. ஆனா ஒரு மாதிரி சகுனி வேலை பார்த்துதான் யுத்தம் நின்னுச்சே ஒழிய, வீரத்தை காட்டி ஆப்போசிட்ட பணிய வச்சு யுத்தம் நிக்கல. அதனால அந்த லிஸ்ட்ல வராது, ஒத்துக்கப்படாது. சரி, இப்ப யார் தாண்டா யுத்தத்துல சிக்கனா அப்படின்னா ஊர்ல உள்ள அம்புட்டு பேரும் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் சொல்லிடுவோம். கம்போடியா, தாய்லாந்து தான். பாவம், தாய்லாந்துக்கு டிக்கெட் போட்ட நிலைமைலாம் என்ன ஆகும்? யுத்தம் நடக்கிற பூமியில குதூகலம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி வீட்டுல பிடிச்சு உட்கார வச்சிருவாங்க. சரி, கிடக்கட்டும், அது ஒரு பக்கமா. இந்த ரெண்டு பயலுகளுக்குள்ள என்ன சண்டை? அப்படி ஒன்றும் கெட்ட பயலுக இல்லையே, நல்ல பயலுக தான். இன்னும் சொல்லப்போனா, சீனா கிட்ட அடி வாங்கிட்டு சீனா திருப்பி அடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க பயலுக. அன்னை அமெரிக்கா கஷ்டப்பட்டு ஒரு கூட்டணிக்குள்ள இவர்களையும் கொண்டு வர்றது 1000 விஷயங்கள் சீனாவை நோக்கி தானே நகர்ந்திருக்கணும். இவனுங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சண்டை வந்துச்சு அப்படின்னா, அங்கேயும் பஞ்சாயத்து இருக்கு. கம்போடியா, தாய்லாந்துக்கு நடுவுலயும் பஞ்சாயத்து இருக்கு. ஜென்ம பகையா அப்படின்னு கேட்டோம்னா, ஏறக்குறைய அப்படிதான். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வழிபாட்டு தலம் அவர்கள் சார்ந்த கோயிலாட்டுக்கு, அந்த கோயில் தனக்கே சொந்தம் அப்படின்னு கம்போடியா சொல்லுது. இல்ல இல்ல, அது எப்படி உனக்கு சொந்தமா வரும்? ஏழை எங்க தாத்தாவுக்கு தாத்தா அந்த கோயில்ல பரிவட்டம் கட்டினார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எது, தாய்லாந்து பக்கம், ஏல இப்படியாடா பேசிக்கிட்டாங்கன்னு கேட்க கூடாது. அவனுங்க பாஷையில இதே மாதிரி பரிவட்டத்துக்கு ஏதாச்சும் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுபடி எது பேசியிருக்கலாம். அந்த கோயில் சொந்தம் கொண்டாடி சண்டை இன்னைக்கு நேத்து கிடையாது, ரொம்ப காலமா நடக்குது. கடந்த 2-3 மாசங்களுக்கு முன்னாடி கூட இதே கோயிலை வச்சு சண்டை வந்துச்சு. எது, ராணுவத்துக்கும் ராணுவத்துக்கும். ஊருக்குள்ள சண்டை கிடையாது. பூசாரி பரிவற்ற கட்டுறதுல எல்லாம் சண்டை இல்ல. கோயிலு 2 நாடு உரிமை கூறுது. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கும்? ஓம்பாட்டுக்குள்ள இந்த பயலுகளுக்குள்ள என்ன சண்டைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்துடும் விஷயம். 2 மாசத்துக்கு முன்னாடி துப்பாக்கி சூடு, கைகலப்பு அந்த ரேஞ்ச் வரையும் போயிருச்சு. எது, 2 நாட்டு ராணுவத்துக்குள்ள. இப்ப கொஞ்சம் வீரியமா அடிச்சுக்கிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத லெவல்ல அடிச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தாய்லாந்து சைடு 9 பொதுமக்கள் பலி. இந்த கோயில் சண்டை முரண்டு பிடிக்கிறது, டக்குன்னு தாக்குதலை நோக்கி இறங்கிட்டார்கள். 2 நாட்டு ராணுவமும் ஃபர்ஸ்ட் கிராஸ் பார்டர் ஃபயர்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்து கம்போடியாவை பொறுத்த வரையும் ஆர்ட்லரி சப்போர்ட்டை ஏவி விட்டாங்க. இந்த பக்கம் தாய்லாந்தை பொறுத்தவரை F-16 எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. முடிஞ்சுல ஜோலி. ஆர்ட்லரி, F-16 பத்திக்கிச்சு 2 பக்கமும். பெரிய அளவு சேதாரங்கள். இல்ல, கம்போடியாவை பொறுத்தவரை சேதார விவகாரங்கள் வெளியில வரல. ஏன்? F-16 இங்கிட்டு பறக்குனாலே முடிவு பண்ணிடலாம். இவன் சார்ந்த அதிக செய்தி வரும், அதையே எடுத்து நீ ஊருக்குள்ள சொல்லிக்கன்ட்டு போயிடுவாங்க. கம்போடியா சார்ந்து பிஸியா அவர்கள் டெலிகிராம் சேனலுக்கு இது நடத்தினாதான் ஆக்சுவலான டேட்டா எடுக்க முடியும். அப்படி இல்லாட்டி பிளாக் போஸ்ட் சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை ரஷ்யாவை பொறுத்தவரை டிஃபென்ஸ் பிளாக்கர்கள்லாம் ஜாஸ்தி. காரணம், ரஷ்யால அரசியல் ரீதியா பிளாக் போஸ்ட் போடுறது தேவை ஒன்றும் கிடையாது. அங்க ரஷ்ய அதிபர் புட்டின் தான் கடவுளா கடவுள், அரசியல்வாதியா அரசியல்வாதி, உளவாளியா உளவாளி, இப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா டிஃபென்ஸ் ரீதியா ரஷ்யா அமெரிக்கா கம்பாரிசன், ஒரிஜினல் கம்பாரிசத்தையும் விடுவாங்க. அதனால டிஃபென்ஸ் ரீதியான செய்திகள் அங்க புல் பண்றது ரொம்ப ஈஸி. கம்போடியாக்கு இனிமேதான் ரவுண்ட் அடிக்கணும். இப்போதைக்கு சேத விவகாரம் அப்படிங்கிறது, தாய்லாந்துல 9 பொதுமக்கள் இறந்துட்டார்கள். அதுதான் பிரச்சனை. ராணுவ வீரர்கள் 2-3 பேர் அடிபட்டிருக்கார்கள். கம்போடியாவை பொறுத்தவரை இங்கேயும் இழப்பு, 2 ராணுவ வீரர்கள் இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இந்த இழப்பை தாண்டி இவன் F-16 தூக்கிட்டு வந்துட்டான்ல, இப்ப அண்ணன் அமெரிக்கா வந்துருவான். ஏன்னா F-16 சுட்டு புட்டாங்கன்னா கூட 2 வாங்கிக்க அப்படின்றான். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சீனாவை நோக்கி போகணும். பேசாம இவனுங்க 2 பேரும் சமாதானப்படுத்திடலாம்னு கூட நினைக்கலாம். இல்ல, சீனா அமெரிக்கா ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கூட நிக்கலாம்.
எப்படி இந்த பயலுக திடீர்னு யுத்தத்தை ஆரம்பிச்சாங்களோ அந்த மாதிரி 1000 அப்டேட்டுகள் இந்த பசங்க 2 பசங்க சார்ந்தே வரும். யாரு? தாய்லாந்து, கம்போடியா நாடு. யுத்த களங்களுக்கு பஞ்சமே இல்ல. ஆயுத வியாபாரிகள் கல்லாப்பெட்டி நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த யுத்த களம், அதாவது தாய்லாந்து கம்போடியா யுத்த களம் டக்குன்னு நிக்கிதா? 2-3 நாட்கள்ல நிக்கிதா? இல்ல கூடுதலா ரவுண்ட் அடிக்குதா? இல்ல அன்னை அமெரிக்கா, சீனா அப்படின்னு மல்டிபிள் பிளேயர்ஸ் உள்ள இறங்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அம்புட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. நடக்கும்போது பார்க்கலாம். மிக விரைவில் அடுத்த அப்டேட்டோட சந்திப்போம். 3ஆம் உலகப் போரை நோக்கி ஆளுக்கு அவன் பர்சனல் பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுக்க கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறத நேத்து விரிவா பார்த்தோம். இன்னைக்கு லிஸ்ட்ல புது டிக்கெட் வந்துருச்சு.